கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான வாக்கு தத்துவம் ரூத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனத்தினுடைய முதற் பகுதி. நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். Do not be afraid, I will do for you all that you need. நமக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வதாக கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனம் பார்த்தீங்கன்னா போவாஸ் ரூத்திடம் கூறிய வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் எப்படி அமைந்திருக்கிறது அப்படின்னா, தேவன் தம்மை நம்புகிற, தம்மை தேடி வருகிறதான மக்களுக்கு கூறும் ஒரு ஆறுதல் நிறைந்த ஆசீர்வாதத்தின் குரலாக இந்த வார்த்தை இருக்கிறது. பயத்தில் இருக்கிறதான ஜனங்கள், கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறதான ஜனங்கள், பலவிதமான கேள்விகளோடு வாழ்க்கையை பயணித்து கொண்டிருக்கிறதான ஜனங்களுக்கு ஒரு ஆறுதல் உண்டு பண்ணும்படி, அவர்கள் கேள்விகளுக்கு பதில் தரும்படி சொல்லப்பட்ட ஒரு தேவனுடைய வார்த்தையாகவே இந்த வார்த்தை காணப்படுகிறது. நீங்கள் இந்த வேத பகுதியின் பேக்ரவுண்ட் எல்லாம் நீங்கள் வாசி பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே ரூத்தை குறித்து நம்ம அறிந்து கொள்வது என்னன்னா, ரூத் ஒரு விதவை, எல்லாவற்றையும் இழந்து நிர்கதியான நிலையில் நிற்கிறதான ஒரு பெண், எதிர்காலம் இருளாய் தோன்றியதான ஒரு பெண், பாதுகாப்பு கிடையாது, சொத்து கிடையாது, குடும்ப ஆதரவு கிடையாது, தன்னைத்தானே நொந்து கொள்ளுகிறதான நிலையில் இருந்ததான ஒரு பெண். ஆனால் இவள் உண்மையாய் இருந்தால், நம்பிக்கையுடையவளாய் இருந்தால், இவளுடைய நம்பிக்கை, இவளுடைய உண்மை தன்மையை தேவன் பார்த்தார். அதனால் போவாசின் மூலம் இந்த ரூத்துக்கு ஒரு வாழ்க்கையை தேவன் ஏற்படுத்தி இவளுடைய கசப்பான வாழ்க்கையை மாற்றி கொடுத்தார். இந்த காலை வேளையில் இந்த வாக்குத்தத்த ஆராதனையில் அமர்ந்திருக்கிறதான, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கூட வாழ்க்கையை மாற்றுகிற ஆசீர்வாதத்தினால தேவன் நம்மை நிறைத்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கரமுயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அன்று ரூத்தை பார்த்து சொல்லப்பட்டதான அதே வார்த்தையை தேவன் இன்றைக்கும் நம்மை பார்த்து சொல்ல விரும்புகிறார். நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். அல்லேலூயா. நம்மில் அநேகருக்கு எதிர்காலங்களை குறித்ததான பயம் இருக்கும். நம்மில் அநேகருக்கு என்ன செய்ய போகிறோம் என்கிறதான கேள்விகள் இருக்கும். நம்மில் அநேகருக்கு பலவிதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். இது எல்லாவற்றிற்கும் பதிலாக இந்த புதிய மாதத்தை துவங்கும் போது இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறதான நமக்கு தேவன் சொல்லுகிறார், நீ பயப்படாத, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். அல்லேலூயா. 3 காரியத்தை இந்த வசனத்திலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒன்று, தேவன் நம்முடைய பயத்தை நீக்குகிறவர். தேவன் நம்முடைய பயத்தை நீக்குகிறவர். 2வது, தேவன் நம்முடைய தேவைகளை அறிந்தவர். God knows what we need. நம்முடைய தேவைகளை அறிந்தவர். 3வது, தேவன் நமக்காக செயல்படுகிறவர். He works for us. 3 காரியங்களை இந்த வசனத்தில் இருந்து, இந்த வாக்குத்தத்த வார்த்தையிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இவைகளையே தியானித்து நம்ம ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். முதல்ல பார்க்குறோம், கர்த்தர் சொல்கிறவா அந்த 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 வசனத்தில் முதல் பகுதியாக எது அமைந்திருக்கு அப்படின்னா, நீ பயப்படாதே. போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்லும்போது சொல்கிறாரு, நீ பயப்படாதே. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நீ பயப்படாத. நம்முடைய ஆண்டவர் பயத்தை நீக்குகிறதான கர்த்தர். அல்லேலூயா. இயேசு பயத்தை நீக்குகிறவராகவே வெளிப்பட்டார். சீஷர்களுடைய பயத்தை நீக்கினார். படகுல பிரயாணம் பண்ணின போது ஏற்பட்டதான பயத்தை நீக்கினார். உயிர்த்தெழுந்த போது வந்ததான முதல் வார்த்தை பயப்பட வேண்டாம், பயத்தை நீக்கினார். இயேசு பயத்தை நீக்குகிறவர். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிறதான தேவன் நமக்குள் இருக்கிறதான பயத்தை நீக்குகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. பயம் ஒரு மனிதனை பலவீனப்படுத்துகிறது.
Fear makes a person weak. நம்மை பலவீனப்படுத்துகிறதான பயத்தை கர்த்தர் இன்னைக்கு நம்மை விட்டு நீக்கி போடுவார். அல்லேலூயா. நம்மளை செயல்படக்கூடாதபடிக்கு, நம்மளை முன்னேறி செல்லக்கூடாதபடிக்கு, நம்ம அடுத்த ஸ்டெப் வைக்கக்கூடாதபடிக்கு நம்மளை தடுத்து நிறுத்துகிறதான எல்லா பயத்தையும் கர்த்தர் நம்மை விட்டு எடுத்து போடுவார். அல்லேலூயா. மனிதனுக்கு பாருங்க பலவிதமான பயம் உண்டு. நாளைய தினத்தை குறித்ததான பயம் இருக்கு. அநேகருக்கு பார்த்தீங்கன்னா மாதம் பிறந்துருச்சுனாலே ஒவ்வொரு நாளுமே அவங்களுக்கு என்ன தான் வந்துடுது? பயம் வந்துடுது, கலக்கம் வந்துடுது, பொருளாதார தேவைகளை குறித்ததான பயம் வந்து விடுகிறது. இப்படி நாளைய தினத்தை குறித்திருக்கிறதான பயம் மனிதனை பிடித்து ஆட்டி கொண்டு இருக்கிறது. நோயை பற்றியதான பயம். ஆம், சரீரத்தில் ஏதாவது ஒரு பலவீனம் வந்துருச்சுன்னா அதை குறித்ததான பயம். அந்த நோயினுடைய தன்மை, வீரியம் எப்படியெல்லாம் இருக்க போகுதோ, என்ன செய்ய போகுதோ, காலம் முழுசும் மாத்திரை மருந்துலையே ஓடிருமோ, இல்லை இதுக்கே நம்ம நிறையா செலவு பண்ண வேண்டியது இருக்குமோ, இப்படி இதை குறித்ததான நோயை பற்றியதான பயம் மனிதனை பிடித்து தான் இருக்கிறது. சிலருக்கு குடும்பத்தை பற்றியதான பயம் இருக்கு. குடும்பத்தை நினைக்கும் போது எப்படி இதை செய்ய போகிறேன், எப்படி கரையேற்ற போகிறேன், எப்படி காரியங்களை முடிக்க போகிறேன், இப்படி பல விதங்களில் குடும்பத்தை பற்றியதான பயம் இருக்குது. குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிறதான குழப்பங்களை பற்றியதான பயம், சமாதானம் உண்டாகுமா உண்டாகாதாங்கிறதான பயம், இது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறதான பயம் அநேகரை பிடித்திருக்கிறது. இன்னும் சிலருக்கு பொருளாதாரத்தை குறித்ததான பயம் என்ன செய்யுது இருக்கு. ஆமாம், ஏதாவது ஒன்று செய்யணும்னு முயற்சி பண்ணுறவங்க பொருளாதாரம்னு வந்துட்டா அப்படி என்ன செஞ்சிடறாங்க, அமைதியாக இருந்துடுறாங்க. பொருளாதாரத்தை குறித்ததான பயம் மனிதனை இன்றும் பிடித்து தான் இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நமக்கு நன்மை செய்ய தேவன் கிரியை செய்வதற்கு முன்பதாகவே முதல்ல அவர் செய்கிறது என்ன தெரியுமா? நமக்குள் இருக்கிற பயத்தை அகற்றி விடுவது தான். அல்லேலூயா. பயத்தை முதல்ல தூக்கி எறிஞ்சிடுறாரு, அதுக்கப்புறம் நன்மையை செஞ்சிடறாரு. அல்லேலூயா. ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா அங்க கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். போதும், நீ பயப்படாத, நான் உன்னோடனே இருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு? அல்லேலூயா. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரா? அப்போ இனிமேல் பயப்பட வேண்டியது இல்லை. அல்லேலூயா. அவர் நம்ம கூட இருக்கிறபடியினால் பயத்தை நம்மை விட்டு அவர் நீக்கி போடுவார். நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் இருக்கிற இடத்துல பயத்திற்கு இடமில்லை. எங்க எல்லாரும் சொல்லுவோம், தேவன் இருக்கிற இடத்துல பயத்திற்கு இடம் இல்லை. அல்லேலூயா. ஆமாம், எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ பாரம் இருந்தாலும் பயப்படாதீங்க. கர்த்தர் மேல் பாரத்தை வச்சிருங்க, கர்த்தர் மேலே பாரத்தை வச்சிருங்க. அவர் உங்களுக்காக கிரியை செய்கிறவர். பயம் நம்மை விட்டு நீங்குவதாக. அல்லேலூயா. அப்போ இந்த ஆகஸ்ட் மாதம், அந்த புதிய மாதத்தை துவங்கும் போது பயம் இல்லாதவர்களா, பயம் நீக்கப்பட்டவர்களா இந்த மாதத்தை நம்ம துவங்குகிறோம். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ரெண்டாவது பாருங்க, நம்முடைய தேவைகளை அறிந்த தேவன் அவர். நம்முடைய தேவைகளை நம்மை விட நன்கு அறிந்தவர் யார் தான்? நம்முடைய ஆண்டவர் தான். ஏசப்பாவுக்கு தெரியும் உங்களுக்கு எனக்கும் என்ன தேவை என்று. நமக்கு என்ன தேவை என்று சில சமயங்களில் தெரியாது. நம்ம பாட்டுக்க நம்ம விருப்பத்தின்படி ஓடிக்கிட்டு இருப்போம். விருப்பமெல்லாம் நம்முடைய தேவையாய் மாறிவிடாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம். அப்போ தேவை வேற, விருப்பம் வேற. மனுஷன் எப்பயும் விருப்பத்தின்படியே ஓடிக்கிட்டு இருக்கிற ஆள். விருப்பத்தின்படியே ஓடுறதுனால நிறைய நேரங்களில் தேவையை அறியாமல் போய் விடுகிறான். தேவையை அறியாமல் போய் விடுகிறதுனால விருப்பத்தை நிறைவேற்றி தேவையை கோட்டை விட்டுறான். ஆனால் கர்த்தர் பாருங்க, இங்கே தான் கிரியை செய்கிறார். இங்கே எப்படி கிரியை செய்கிறார் தெரியுமா? உங்களை விட என்னை விட எனக்கும் உங்களுக்கும் என்ன தேவை என்பதை அறிந்து நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆம், இந்த காலை வேளையில்
பலவிதமான தேவைகளோடு ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் வந்திருப்பீர்களானா, தேவைகளை சந்திக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நிச்சயம் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். அல்லேலூயா. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனம் இப்படியாக சொல்லுது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவேற்றுவார். அவர் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி நம்முடைய தேவைகளை சந்திப்பார், நம்முடைய குறைவுகளை நீக்குவார். அல்லேலூயா. மனுஷனுக்கு தேவைகள் ஏராளம். ஆவிக்குரிய தேவைகள் உண்டு, குடும்ப தேவைகள் உண்டு, வேலை பொருளாதாரம் தேவைகள் உண்டு, ஆரோக்கியம் என்னும் தேவை உண்டு, ஊழியத்தில் தேவை உண்டு. இந்த தேவை எல்லாவற்றையும் இயேசு அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் வசனம் சொல்லுது, மத்தேயு 6வது அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, ஸ்தோத்திரம், அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். பாத்தீங்களா? நீங்க வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அறிந்திருக்கிறார். இந்த மாசத்தை துவங்கும் போது தான் நீங்க ஐயோ இவ்வளவு தேவை இருக்குன்னு நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இந்த மாசம் வர்றதுக்கு முன்னாடியே உனக்கு இந்த தேவையெல்லாம் இருக்குப்பா, அதை நான் சந்திப்பேப்பான்னு அறிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நமக்கு முன்பதாகவே அவர் எல்லாவற்றையும் குறித்து அறிந்து வைத்திருக்கிறபடியினால் நிச்சயம் என் தேவைகளை அவர் சந்திப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கடைசியாக 3வது இந்த வசனத்திலிருந்து நம்ம அறிந்து கொள்கிறோம், நம்முடைய தேவன் செயல்படுகிறவர். நம்முடைய தேவன் நமக்காக செயல்படுகிறவர். வெறும் ஒரு வாக்கை கொடுத்துட்டு போகிறவர் அல்ல, அதை நிறைவேற்றுகிறவர். அல்லேலூயா. என்னாகுமோ 23வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா. அப்ப எப்படி போவாஸ் ரூத்துக்கு சொல்லி அதுக்கப்புறம் ரூத்தினுடைய வாழ்க்கை மாறியதோ அதே தான் தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார், நம்ம வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. நிச்சயம் கர்த்தர் செயல்படுகிறவராய் வெளிப்படுவார். அவர் நமக்காக செயல்படுவார், நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், தேவனுடைய நேரத்தில், தேவனுடைய வழியில், தேவனுடைய திட்டம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ நமக்காக கர்த்தர் செயல்படுவார், அவர் நமக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆமென். நிறைய நேரங்களில் நம்ம மனிதர்களுடைய அந்த இயல்பு என்னென்னா, சில காரியங்களை சந்திக்கும் போது யோசிக்கும் போது செயல்பட மாட்டோம், அப்படியே ஒரு ஓரமாக போய் உட்காந்துருவோம். ஆனால் அப்படி உட்கார்ற நேரத்தில் கூட நமக்காக கர்த்தர் செயல்படுகிறார். அல்லேலூயா. நம்ம முடங்கி போகிற நேரத்தில் கூட நமக்காக கர்த்தர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், பரம தகப்பன் நம்ம சோர்ந்து போகிற நேரங்களில் நமக்காக எத்தனை அதிகமாய் செயல்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. விடாய்த்து போய்விட்டீர்களா? சோர்ந்து போய் காணப்படுகிறீர்களா? பலவிதமான கேள்விகளோடு இருக்கீங்களா? கர்த்தர் நமக்காக செயல்படுகிறார். உங்களுக்காக, எனக்காக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நிச்சயம் நமக்கு அவர் சொன்னபடி எல்லாவற்றையும் செய்வார். ஆமென். வாக்குத்தத்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். ஆமென். எளிமை நிற்போம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில்.